விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதே சமயம் லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐசுவரியவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கின. பின்பு அந்த தரித்திரன் மரித்தான். அவன் தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய்விடப்பட்டான். ஐசுவரியவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஆபிரகாம் அவனை நோக்கி, மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும்போது உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவோ தீமைகளை அனுபவித்தான். இப்போது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரிய பிளவு இருக்கிறது. இதிலிருந்து அங்கே போகவும் அங்கிருந்து இங்கே வரவும் முடியாது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் எனக்கு 5 சகோதரர் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வராதபடி லாசருவை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி அவர்களுக்கு அறிவிக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ஆபிரகாம் சொன்னான், அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்கட்டும். அவன் மீண்டும், அப்படியல்ல, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். ஆபிரகாம் இறுதியாக சொன்னான், அவர்கள் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் சொல்வதை கேட்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள்.